பெரிய அலைகள் கொந்தளித்து வருகிறது. ஆண்டவர் இயேசு எழுந்து நின்று இறையாத அமைதலாருன்னா காற்று அமைதியாரு. ஏன் தெரியுமா? காற்றை சிருஷ்டித்தவர் அவர். அவர் காற்றை பண்டக சாலையில அடைத்து வைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறாரு. கடலை சிருஷ்டித்தவர் அவர். அவர் தான் அதை உண்டாக்குனதுனால அவர் சொன்னா எல்லாமே கீழ்ப்படியும். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பிரச்சனை போராட்டமானாலும் இயேசு எழுந்திருப்பார். உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில அவர் கூட இருக்கிறார்ல, அவரோட தான் நடக்கிறீங்க, பிறகு பயப்படுறீங்க. அவர் திரும்பி பார்த்து இறையாதே அமைதலாருன்னா காற்று அமைதியாயிரும். கடல் அலைகளை பார்த்து இதுக்கு மேல எழும்பாத அப்படின்னா அமைதியாகிடும். ஒரே ஒரு வார்த்தை சூழ்நிலை மாறிடும். இன்றைக்கு கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற காற்றை அடக்கி, அலைகளின் கொந்தளிப்பை அடக்கி அமைதல் உண்டாக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா கரமைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற காற்றை அமைதல் படுத்துகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அலைகளை அமைதல் படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். காற்றும் கடலும் அமைதியானதை போல எங்க வாழ்க்கைக்கு விரோதமா எழும்பிக்கிற இந்த கொடிய காற்றும் கடல் அலைகளும் அமைதியாகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த மாற்றம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.